ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ குக்கரில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதிலேயே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோட்டி அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இத நல்லா நீளமா கட் பண்ணி இதில வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்த வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா லைட் கோல்டன் ப்ரவுன் வர வரையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணா லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துரும். இப்போ இந்த ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2ம் சேர்த்தாப்புல 1/4 கட்டு அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும். அடுத்ததா நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கும் இந்த மிளகாய் தூள். அதனால நான் வந்து 3/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு, இந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்ததா நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில ஆட் பண்ணிட்டு, நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிறலாம். அடுத்ததா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு, மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேன். இப்போ ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து இதில வந்து ஆட் பண்ணிட்டு, மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 to 6 மினிட்ஸ் அந்த மசாலாலயே விட்டுருங்க. லைட்டா வந்து வேகட்டும். இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழி வந்து வேகுறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ, அதனால இது தனியா வந்து வேக வச்சிரலாம் நம்ம வந்து இந்த மசாலால. ஸோ, இத வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடுத்ததா இந்த மாரி நல்லா கொதி வந்தோட்டே ஊற வச்ச அரிசி வந்து இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து இதில வந்து ஆட் பண்ணிரலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்லா வந்து கொதியட்டும் ஒரு 2 மினிட்ஸ். அடுத்ததா வந்துட்டு நம்ம வந்து குக்கர் விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில்ஸ் வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பிரியாணி வந்து ரெடி. இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து மூடி போட்டுறலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியா வந்துருச்சு. சிக்கன் பீஸும் நல்லா வெந்து வந்திருக்கும். அடியும் பிடிக்கல. ட்ரை பண்ணி பாருங்க. ஹேப்பி டேஸ்டிங்.